இன்னொரு காரியம் இருக்கு, அதை பண்ணுற போது மனிதனுக்கும் பிராணிகளுக்கும் வித்தியாசம் வரும். இந்த ரெண்டாவது காரியம் எது இருக்கோ அந்த காரியத்தை விலங்குகள் பண்ண முடியாது, அது மனிதனால் தான் பண்ண முடியும். என்ன என்று கேட்டால், நமக்கு கிடைச்ச இந்த மனித பிறவியை பயன்படுத்தி கொள்ளுவது, இந்த ஒரு காரியம் மனிதன்தான் பண்ண முடியும், வேற எந்த பிராணிகளும் பண்ண முடியாது. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதுக்காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வழி என்ன என்று கேட்டால் தர்மாச்சரணம் பண்ணுறது. இந்த தர்மாச்சரணம் பண்ணக்கூடிய ஒரு ஞானம், ஒரு சக்தி, இதெல்லாமே மனிதனுக்கு தான் இருக்கு. வேற எந்த பிராணிக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி, அந்த ஞானம்ங்கிறது கிடையாது. ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியும், இது தர்மம், நீ இப்படி இருக்கணும், இது அதர்மம், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மனிதனுக்கு சொல்ல முடியும். ஆனால் ஒரு விலங்குக்கு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஒரு பசுக்கோ ஒரு நாய்க்கோ சொல்ல முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது. இது தர்மம், இது அதர்மம், நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரு மனிதன் ஏதாவது அதர்மம் பண்ணினால் அப்போ அவனுக்கு தண்டனம் இருக்கு. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு தொந்தரவு பண்ணால் அப்போ அதுக்கு ஹிம்சா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படும், அதுக்கு ஒரு தண்டனம் இருக்கு. ஒரு பிராணி, ஒரு புலியோ ஒரு ஏதோ ஒன்று, ஒரு பிராணி, ஒரு சிங்கமோ ஒரு மனிதனுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணால் அதுக்கு தண்டனம் கிடையாது, ஏன்னா அது தப்பும் கிடையாது. ஏன்னா இந்த விதி நிஷேதம், இந்த தர்மம் அதர்மம் இதெல்லாமே மனிதனுக்காக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது.